ॐ वामे भूमिसुता पुरश्च हनुमान् पश्चात् सुमित्रासुतः शत्रुघ्नो भरतश्च पार्श्वदलयोः वाय्वादिकोणेषु च सुग्रीवश्च विभीषणश्च युवराट् तारासुतो जाम्बवान् मध्ये नीलसरोजकोमलरुचिं रामं भजे श्यामलम्. எல்லாருக்கும் நமஸ்தே. இந்த செஷன்ல நம்ம வந்து கடைசி 4 லைன் பாலகாண்டத்தோட கடைசி 4 லைன் நாமராமாயணத்துல படிச்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம படிச்சுட்டு இருக்கிறத ஒரு வாட்டி சொல்லிட்டு அதுக்கப்புறமா அடுத்ததுக்கு போலாம். शुद्ध ब्रह्म परात् परराम कालात्मक परमेश्वर राम शुद्ध ब्रह्म परात् परराम कालात्मक परमेश्वर राम शेषतल्प सुख निद्रित राम ब्रह्माद्यमर प्रार्थित राम चण्डकिरणकुलमण्डन राम श्रीमद्दशरथनन्दन राम कौसल्या सुखवर्धन राम विश्वामित्रप्रियधन राम घोरताटकाघातक राम मारीचादिनिपातक राम कौशिकमख संरक्षक राम श्रीमदहल्योद्धारक राम गौतम मुनि संपूजित राम सुरमुनिवरगण संस्तुत राम नाविकधावित मृदुपद राम मिथिलापुरजनमोहक राम विदेहमानसरञ्जक राम त्रयंबक कार्मुक भंजक राम. இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். நீ அடுத்த நாமாவை கத்துக்கலாம். सीतार्पित वरमालिक राम सीतार्पित वरमालिक राम सीता अर्पित वरमालिक राम. சீதம்மா வந்து ராமச்சந்திர பிரபுவை கல்யாணம் பண்ணிக்க போறா. சிவதனுஷ ராமச்சந்திரர் நடுவுல பிரேக் பண்ணி அவர் வந்து அவருடைய மைட்டை ப்ரூவ் பண்ணிட்டார். அவர் தான் சீதாமாக்கு ரைட் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் ஆயிடுத்து. ஊரே இது ஆகிறதுக்கு முன்னாடியே ஊர்ல நண்டு சிண்டலேருந்து எல்லாரும் என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தா, ராமர் தான் வந்து சீதையை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருந்தது. அதை வந்து கொஞ்சம் கூட அதை வந்து பங்கம் பண்ணாம ராமச்சந்திர பிரபுவும் அந்த சிவதனுஷ உடைச்சுட்டார். உடைச்சோடனே இப்போ ஒரே கல்யாண கோலம். கல்யாணம்னாலே மங்களம் தான், கல்யாணம்னாலே ஹாப்பினஸ் தான், வந்து சுபமான விஷயம் தான். அதுலயும் பகவானுக்கும் பகவதிக்கும் கல்யாணம், நாராயணருக்கும் மகாலட்சுமிக்கும் கல்யாணம். எப்படி இருக்கும் அந்த இடம்? என்னத்துக்கு கம்மியா இருக்கும்? நம்ம வீட்டு கல்யாணத்துல எல்லாம் வந்து ஏதோ ஒரு 4 பேர் வேலை செய்வா, ஏதோ நம்மளுடைய உறவுக்காரா யாராவது 4 பேர் புடவை வாங்க வருவாளா இருக்கும். பட் ஆனா அங்க அப்படி கிடையாது. விதேக தேசத்துல இருக்கிற ஒரு நண்டு சிண்டுல இருந்து அத்தனையும் இந்த கல்யாணத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கு. அதனால எல்லாரும் அவ வீட்டு வாசல் அலங்காரம் பண்றதும், கோலம் போடுறதும், ஒரே பூவெல்லாம் கட்டி எங்க பார்த்தாலும் அலங்காரம் பண்றதும், நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் உடுத்திக்கிறதும், சீதாமாவை வந்து ஸ்பெஷலா பிரேயர்ஸ் போடுறதும் வந்து ரொம்ப கோலாகலமா இருக்கு. அந்த ஊரே கோலாகலமா இருக்கு. கல்யாணம் பண்ணணும் டிசைட் ஆயிடுச்சு. சீதாம்மா கொடுத்திருக்கிற சீதாமாவினால் அணிவிக்கப்பட்ட மணமாலையை ஏற்றுக்கொண்ட ஸ்ரீராமர் அப்படிங்கிறத இந்த நாமாவோட பொருள். வந்து கல்யாணம் இப்ப நல்லபடியா டேட் டிசைட் பண்ணி கல்யாணம் பண்ணி ஆகணும். ஸோ ஜனக மகாராஜா வந்து விஸ்வாமித்திரரோட பர்மிஷனோட மெசஞ்சர்ஸ் அனுப்புறார். அயோத்தியாவுக்கு மெசஞ்சர்ஸ் அனுப்புறார். அங்க போய் அவ தசரத மகாராஜா கிட்ட ரொம்ப பணிவோட சொல்றா, இந்த மாதிரி விதேக தேசத்துக்கு வந்திருந்தா ராமரும் லக்ஷ்மணரும் இந்த மாதிரி பௌவ பிரேக் பண்ணி அவ வந்து சீதாமாவை ராமர் கல்யாணம் பண்ணிக்கிறதா நிச்சயமாயிடுத்து. இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லிட்டு உங்களை புறப்பட்டு வர சொன்னார். எல்லாரோடையும் வந்து அந்த அந்த கல்யாணத்துல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனக மகாராஜா உங்களுக்கு வேண்டுகோளை விடுச்சிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு
அந்த மெசஞ்சர் சொன்னோன்னா ரொம்ப சந்தோஷப்படுறார். ஆஹா, என் குழந்தைய சேஃபா இருக்கா, அதுவும் விதேக தேசத்துல இருக்கா, எப்பேற்பட்ட தேசம் அது, ஜனக மகாராஜா எப்பேற்பட்ட ராஜரிஷி, இப்ப நிறைய கேள்விப்பட்டிருக்காரு அவரை பத்தி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உடனே எல்லாரையும் கூப்பிட்டு கிளம்புங்கோ, எல்லாரும் வசிஷ்டர் மத்த எல்லா குலகுருக்கள் எல்லாரும் கிளம்புங்கோ, என்னுடைய சாரியட்டும் ரெடி ஆகட்டும், லெட்ஸ் ப்ரொசீட் டுவர்ட்ஸ் விதேக தேசம் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு கிளம்புறா எல்லாரும். இவா போய் சொல்றதுக்கு 3 நாள், திரும்ப அவா கிளம்பி வர்றதுக்கு 4 நாள், ஒரு 10 நாள் இல்லாம ஒரு கல்யாணம் ஏற்பாடு பண்ண முடியாது. ஆனா அந்த 10 நாள்ல கல்யாணத்துக்கு வேண்டிய அத்தனையும் ரெடி ஆயிடும். நம்ம வந்து 1 வருஷ காலத்துக்கு முன்னாடியே மண்டபத்தை மாத்திரம் டிசைட் பண்றோம். நம்மளுக்கு வெறும் வெளி மேக்கப்பு, வெளி நம்மளுடைய கல்யாணம்னா அந்த ஃபேண்டசிஸ்லாம் எப்படி இருக்கணும், ஒரு ஆம்பியன்ஸ் எப்படி இருக்கணும், நம்மள மத்தவா எப்படி பார்ப்பா, அதெல்லாம் பெரிய விஷயமா இருக்கு. அதனால நம்மளுக்கு வெறும் பாம்ப் அண்ட் ஷோ தான் நம்மளுக்கு வந்து விஷயமா இருக்கு. இங்க அப்படி கிடையாது. இங்க என்ன முக்கியம்? வேத மந்திரங்கள் முக்கியம், மனிதர்களுடைய அன்பு முக்கியம். அது ஆல்ரெடி அங்க இருக்கு. அதனால கல்யாணத்துக்கு எப்பனாலும் ரெடி, ஒரு நாள்ல ரெடினாலும் ரெடியா தான் இருந்திருப்பா அவள்லாம். ஆனா வரதுக்கு நாழியாச்சு. சோ வெயிட் பண்றா. தசரத மகாராஜா விதேக தேசத்துக்கு வரார். எப்பேற்பட்ட கல்யாணம் இது, நினைச்சு பார்க்க முடியறதா? 2 இண்டிவிஜுவல்ஸோட கல்யாணம்னா அது வெறும் ஆண் பெண் ஓட கல்யாணம். 2 அது மாத்திரம் இல்ல, 2 ஃபேமிலிஸ் ஒண்ணு சேர்ற கல்யாணம். அதுவும் 2 ஃபேமிலி நல்ல ரிச் ட்ரெடிஷன்ஸ் அண்ட் வேல்யூஸ் உள்ள ஃபேமிலியா இருந்ததுன்னாக்கா இன்னும் அது வந்து அழகு சேர்க்கும் அந்த கல்யாணத்துக்கு. சாதாரணமாவே ஒரு கல்யாணம்னு வரும்போது இட் இஸ் நாட் ஜஸ்ட் பிட்வீன் 2 இண்டிவிஜுவல்ஸ், இட் இஸ் பிட்வீன் 2 ஃபேமிலிஸ். இந்த பொண்ணு அந்த ஆத்துக்கு போனோன்னா அங்க இருக்கிறவாள் எல்லாரையும் நிறைய வந்து எல்லாரையும் சேர்த்துக்கிறா, யாரையும் விளக்கறது இல்ல. ஹஸ்பண்டோடைய ரிலேஷன்ஸ் எல்லாரையும் எப்படி எப்படி பாவனையில சேர்த்துக்கணுமோ அப்படியெல்லாம் சேர்த்துக்கிறா. நாத்தனார குழந்தையா அக்செப்ட் பண்ணிக்கிறா, மச்சினர குழந்தைய அக்செப்ட் பண்ணிக்கிறா. அதே மாதிரி அந்த பையனும் அவளுடைய அம்மா அப்பாவை தன்னுடைய அம்மா அப்பாவை ஸ்வீகாரம் பண்ணிக்கிறார். அந்த ஃபேமிலியில யாரெல்லாம் இருக்காளோ அவளுக்கு என்னெல்லாம் சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் தேவைப்படுமோ அதை மியூச்சுவலா பண்ணிக்கிறது தான் கல்யாணம். சும்மா நம்ம கல்யாணம் ஆயாச்சு, நம்மளுடைய லவ் தான் உலகத்திலேயே கிரேட்டு, நம்ம கல்யாணம் பண்ணிட்டு ஹனிமூன் போவோம், அந்த மாதிரியான கல்யாணம் கிடையாது இது. இது வந்து விதேக தேசம், எப்பேற்பட்ட கிங்டம் அது, எப்பேற்பட்ட ராஜ்யம் அது, எவ்வளோ பேர் அதுக்கு முன்னாடி இருந்திருக்கா கிரேட் கிங்ஸ். அதே மாதிரி இக்ஷ்வாகு டைனாஸ்டிங்கிறது சாமானியமா, ரகு வம்சம்ங்கிறது சாமானியமான வம்சமா? அப்பேற்பட்ட வம்சத்துல இருந்து வர கூடிய ராமரும் சீதைக்கும் கல்யாணம்னா 2 கிங்டம்ஸ்க்கு இருக்கக்கூடிய மியூச்சுவல் இது அது ரிலேஷன்ஷிப். அது ரொம்ப அழகான ஒரு கல்யாணம். யார் மனசுலயும் ஒரு செகண்ட் கூட ஒரு நெகட்டிவ் தாட் கூட இல்லாம, யாரை பத்தியும் புரணி பேசாம, எல்லாரும் லுக்கிங் ஃபார்வர்டா இப்படி ஒரு கல்யாணம் நடக்கிறதே ரொம்ப அபூர்வம் இல்லையா நம்ம பாக்குறதுல. யாருக்காவது ஏதாவது ஒரு குறைச்சல் வந்துரும் அதுல. ஏதாவது ஒரு கல்யாணம் எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணினா கூட ஏதாவது என்னோட சாரி சரியா இல்லம்பா, இல்ல வந்து வாத்தியார் சம்பாவனை போகலன்னு சொல்லுவா, ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். இங்க அப்படி கிடையாது. சம்பூர்ணமான கல்யாணம், பூர்ணமா இருக்கு. எல்லா இதுவும் கிடையாது சரி, எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் சரி, அங்க இருக்கிற எல்லாரோட பிளெஸ்ஸிங்ஸும் பூரணமா இருக்கு ராமருக்கும் சீதைக்கும். ராமரும் சீதையும் எப்பேற்பட்ட லவ், அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. ஒரு ஃபேமிலி லைஃப்னா என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும். வந்து உயர்ந்த விஷயம் இல்லையா? ஒரு அன்பு, பரஸ்பர அன்பு இல்லாம, மியூச்சுவல் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் இல்லாம ஒரு கல்யாணம் நடக்கவே முடியாது. அந்த காலத்துல ஒருத்தரை பத்தி இன்னொருத்தருக்கு தெரியாம இருந்திருக்கலாம், ஆனால் அது நாளாக நாளாக வளர வேண்டும். அந்த அன்பு, லவ் அண்ட் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட்ங்கிறது வந்து வளரணும். ஒய்ஃபுக்கு என்னெல்லாம் தேவைன்னு ஹஸ்பண்ட் பார்த்து பார்த்து பண்ணணும், ஹஸ்பண்டுக்கு என்னெல்லாம் தேவைன்னு ஒய்ஃப் பார்த்து பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பண்ணணும். அந்த மாதிரி அன்பும் அரணும், அது வந்து தர்மத்தை விட்டு விலகாம இருக்கணும். ராமச்சந்திர பிரபுவுக்கும் தர்மத்துக்கும் ஏதாவது ஒரு கேப் உண்டா? தர்மஸ்வரூபமாச்சு அவர். சீதாமாவும் அப்படிதான். அதனால ரொம்ப அருமையா அந்த கல்யாணம் நடக்கிறது. அவள்லாம் வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பேசிட்டு இருக்க நாழிக்குள்ளார அயோத்தியாலேருந்து என்டையர் டீம் வந்தாச்சு. எல்லாரும் உட்காந்து பேசுறா, எப்படி கல்யாணம் பண்றது, என்னைக்கு கல்யாணம் பண்றதெல்லாம் டிசைட் பண்ணிக்கிறா. டேட்டை டிசைட் பண்ணிட்டு ஜனக மகாராஜாக்கு 2 பொன் குழந்தை, சீதம்மா அப்புறம் வந்து ஊர்மிளா. ஸோ ராமருக்கு சீதம்மாவையும் லக்ஷ்மணருக்கு ஊர்மிளாவையும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு பேசிக்கிறா. அது மட்டுமல்ல, ஜனக மகாராஜாக்கு ஒரு பிரதர் இருக்கார், குஷத்வஜர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குஷத்வஜரையும் சொல்லி விட்டுருக்கா, வர சொல்லி வந்து அவரும் ரொம்ப சந்தோஷமா வந்து ஜனக மகாராஜாக்கு ரொம்ப ஹாப்பினஸ் எல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கார். அவரும் வந்திருக்கார் ஃபேமிலியோட. அவருக்கு 2 குழந்தை, மாண்டவி, ஸ்ருதகீர்த்தி அப்படின்னு. ஸோ இன்னும் 2 பசங்க இருக்கா இல்லையா, பரத சத்ருக்னா. பரதருக்கு மாண்டவியையும்
சத்ருக்னருக்கு சுத்தகீர்த்தியையும் கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவாருது. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இந்த தேவர்கள்லாம் வாழ்த்த, வேத மந்திரங்கள்ல ஒரு குறைவும் இல்லாம நல்லா பூர்ணமா எல்லாரோட பிளெஸிங்ஸோட எல்லா முனிவர்கள் தேவர்கள் அத்தனை பேரோட அப்பா அம்மா சொந்த பந்தங்கள் ஊர் மக்கள் எல்லாரோடைய ஹாப்பினஸ் அண்ட் லவ் அண்ட் ஜாய் எல்லாம் சேர்ந்து இந்த கல்யாணம் ரொம்ப ரொம்ப நல்ல குதூகலமா நடந்தேறித்து. கிருத்தவைவாஹிக கௌதுகராம் கிருத்தவைவாஹிக கௌதுகராம் கிருத்த வைவாஹிக கௌதுகராம். வைவாஹிக விவாகம் ஆச்சலியா, வேதிக் மந்திரங்களோட வேத மந்திரங்கள் ஒலிக்க, நல்ல யாகங்கள் யஜ்யங்கள் எல்லாம் நல்ல குறைவின்றி நடக்க, நிறைய தானங்கள்லாம் கொடுத்து, என்ன ஒரு மங்களகரமான விஷயம் நடந்தாலும் சரி, என்ன விஷயமா இருந்தாலும் சரி, நம்மளுடைய கல்ச்சர்லயே என்னன்னா தானத்தோட சேர்த்துதான் வச்சிருக்கா. இப்ப அதெல்லாம் ரொம்ப கம்மி பண்ணிடுறோம். நம்மளுடைய இதுல வந்து ரொம்ப நம்ம நம்மளுடைய ஹாப்பினஸ் என்னெல்லாம் கொடுக்குமோ, நம்மளுடைய ஷோக்கு என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட்டோ அதெல்லாம் வாங்கிப்போம். ஆனா வந்து என்ன தானங்கள் கொடுக்கணுமோ அதை அங்க ரொம்ப கம்மி பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அந்த மாதிரிலாம் இல்லாம பூர்ணமான ஒரு கல்யாணம். கிருத்த வைவாகிக கௌதுகராம். ரொம்ப ஹாப்பி ஆயிட்டார் ராமச்சந்திர பிரபுக்கு. சீதாமா கிடைச்சதுல அப்படியே அவருடைய ஹாஃப் ஹார்ட் இருந்தது, இன்னொரு ஹாஃப் ஹார்ட் வந்து சீதாமாவோட ஹார்ட் வந்து இங்க வந்து அட்டாச் ஆயிடுது. அப்படி ஒரு அதே மாதிரிதான் சீதாமாக்கும். சீதாமா வாஸ் வெயிட்டிங் ஃபார் ராமா டு கம். ஸோ அதனால ராமருடைய வருகையில ராமருடைய தன்னுடைய கல்யாணம் நடந்ததுல சீதாமாக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரெண்டு பேரும் ஒரு ஒரு இவா கம்மி அவா ஜாஸ்தி அப்படின்னே இல்லாம பூரணமா இருக்கா ரெண்டு பேரும். ராமருக்கு சீதையும் சீதைக்கு ராமரும் அப்படி ஒரு அன்புல அவ துயிந்து போயிருக்கா. ரொம்ப ஹாப்பியா இருக்கா எல்லாரும் அப்படிங்கிறது இந்த நாமா. பார்கவதர்ப்ப விநாசகராம் பார்கவதர்ப்ப விநாசகராம். பார்கவ அப்படிங்கிறது யாருன்னு கேட்டா பரசுராமர். பிருகு வம்சத்துல வந்தவர், பிருகு லீனியேஜ்ல வந்தவர். அவருடைய அப்பா வந்து ஜமதக்னி முனிவர். அவரை வந்து கார்த்தவீர்யார்ஜுனா அப்படிங்கிற ஒரு க்ஷத்ரியா அவர் வந்து அவரு தபஸ்ல ஈடுபட்டு இருந்த போது அவர் கொல்லப்பட்டார். அதுக்கப்புறம் அதனால பயங்கரமா கோபம் அடைஞ்ச பரசுராமர் வந்து அவருடைய ஆக்ஸ் எடுத்துட்டு கையில ஒரு கோடாளி வச்சுட்டு இருப்பார். அதுக்கப்புறம் எப்படி வந்து சிவதனுஷ் பார்த்தோம் இல்லையா, ஜனக மகாராஜாவோட கிங்டம்ல இருந்தது, அதே மாதிரி இவர்கிட்ட ஒரு விஷ்ணு தனுஷ் உண்டு. அந்த விஷ்ணு தனுஷ் வச்சுட்டு எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு இருந்தார். நிறைய பேலஸ்ல பாக்குறவாள் எல்லாம் இது பண்ணிட்டு இருந்தார். ரொம்ப கோவத்துல இருந்தார் அவர். அப்புறமா அது சாந்தமாயி அவர் வந்து நிறைய பேரை பொண்ணு குவிச்சு அதுக்கப்புறமா சாந்தமாயி அவர் மகேந்திர பர்வதத்துல போய் அவர் வந்து தபஸ் பண்ணிட்டு இருந்தார். இப்ப வந்து விஸ்வாமித்ரரோட தசரத மகாராஜா தன்னுடைய பசங்க மாட்டு பொண்கள் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கார். அயோத்தியா நோக்கி போயிட்டு இருக்கார். ஜனக மகாராஜா பயங்கர கிஃப்ட்ஸ் கொடுத்து அமைச்சிருக்கார். கல்யாணத்துல பரம சந்தோஷம். அதனால வந்து ரொம்ப மனம் நெகிழ்ந்து போய் அவ்வளவு பசுக்கள், அவ்வளவு ஜுவல்ஸ், அவ்வளவு க்ளோத்ஸ், ரிச் விஷயங்கள், கார்பெட்ஸ் என்னெல்லாமோ கொடுத்து அனுப்புறார். எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புறார். கொஞ்சம் தூரம் வரைக்கும் கூட வர்றார். அதுக்கப்புறம் வாபஸ் போயிடுறார். இவாள்லாம் அயோத்தியா நோக்கி வந்துட்டே இருக்கா. இவாளுடைய பட்டாளம் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா பயங்கரமா பேர்ட்ஸ் எல்லாம் கச்சா முச்சான்னு பயங்கரமா கிரீச்சிடுறது. ஒரு அந்த இடத்துலயே ஒரு திடீர்னு ஒரு பயங்கரமான ஒரு டார்க்னஸ், இருட்டு கட்டிட்டு இருக்கு. ஆனா வந்து ரொம்ப பயப்படுறாரு தசரதன். என்ன ஆயிட்டு இருக்குன்னு. பயங்கரமா காத்து அப்படியே கிளம்பி ஒண்ணுமே பார்க்க முடியல, ஒரே தூசியா இருக்கு. இப்ப பார்த்தா தசரதற்கு முன்னாடி அப்படி ஒரு ஆஜானுபாகுபா குரோதமா பயங்கர கோபமா ஒரு தலையில ஜடாபாரம் தரிச்சுண்டு ஒருத்தவர் பார்த்து பயந்து போயிடுறாரு. அவர் ஒரு சைட்ல இது கோடாலி வச்சுட்டு இருக்காரு, ஆக்ஸ் வச்சுட்டு இருக்காரு, பரஷு வச்சுட்டு இருக்காரு, இன்னொரு கையில ஒரு பவ் அண்ட் ஆரோ வச்சுட்டு இருக்காரு. பெரிய அந்த பவ் ஆரோ பார்த்தாலே அப்படி இருக்கு. அதை நிக்கிறது பார்த்தாலே ஆஜானுபாகுவா வந்து யாருனாலும் கொலை நடங்கி ஓடி போயிடுவா அப்படி நிக்கிறாரு அவர். பார்த்தோன்னா தசரதருக்கு அவர் யாருன்னு தெரியுது. ஜமதக்னியோ முனிவரோட பையன் பரசுராமர். நீங்க வந்துதான் வந்து மகேந்திர பர்வதத்துக்கு போயிட்டே, இப்ப என்ன வந்திருக்கேளிங்க வந்து இது வந்து என் பசங்கள்லாம் வந்து கல்யாணம் ஆகி நாங்க வாபஸ் போயிட்டு இருக்கோம் அயோத்தியாவுக்கு அப்படின்னு சொல்றார். உன்னுடைய பையன் ராமன் வந்து சிவதனுஷ உடைச்சான்னு கேள்விப்பட்டேன் ஜனக மகாராஜாவோட சபையில. இது வந்து விஷ்ணு தனுஷ். இத வந்து அவன் வந்து இந்த ஆரோவை வந்து பொருத்தி அவன் வந்து
பண்ணி காட்டட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா நிக்கிறாரு வந்து. அவன் நிஜமாவே அவன் வீரனா இருந்தா அவன் வந்து இதுல ஆரோ ஃபிக்ஸ் பண்ணி காட்டட்டும், அதுக்கப்புறம் ஐ வில் நோ ஹிஸ் மைட் அப்படிங்கிறாரு வந்து. ராமரை பார்த்து பேசுறாரு அவர். ராமர் வந்து நானும் ஒன்னும் கவர்ட் கிடையாது, நான் வந்து பண்ணி காட்டுறேன்னு சொல்லிட்டு அவரும் இறங்குறாரு. தசரதர் கெஞ்சறாரு, ஐயோ வேண்டாம், எனக்கு வந்து என் குழந்தை எல்லாம் நிம்மதியா போகணும், எல்லாரையும் பிளஸ் பண்ணுங்க, நீங்க திரும்ப நீங்க இந்த எர்த்தே வேணாம் தானே விட்டுட்டு போயிருக்கேன், மகேந்திர பர்வத்தத்துல தானே மெடிடேட் பண்ணிட்டு இருந்தேன், இப்ப எதுக்கு நீங்க இங்க வந்திருக்கீங்க, நீங்க வந்து ராமரோட சண்டையெல்லாம் போட வேணாம், ராமன் வந்து கல்யாணம் ஆகி போயிட்டு இருக்கான், அவனை நல்லா பிளஸ் பண்ணுங்க, குழந்தையெல்லாம் நல்லா பிளஸ் பண்ணுங்கன்னா இல்ல முடியாது, ராமர் வந்து நான் அவரோட நான் வந்து கவர்டு இல்லை அப்படிங்கறத நான் ப்ரூவ் பண்ணியே தீருவேன்னு சொல்லிட்டு ராமரும் இறங்கினார். இறங்கி அந்த தனுஷ்ல வந்து அவருடைய அந்த ஆரோவை அப்படி வாங்கி அப்படி பொருத்திட்டார். இந்த சிவதனுஷ் மாதிரியே இந்த விஷ்ணு தனுஷ்க்கும் ஒரு பெரிய ஸ்டோரி உண்டு. அது வந்து இவாளுடைய பரம்பரையில வந்து இவ அப்பாக்கு வந்து இவருக்கு வந்திருக்குது. சோ அவர் எப்படி இருந்தாரோ, சிவபெருமான் வந்து திரிபுர சம்ஹாரம் பண்ணும்போது எப்படி இருந்தாரோ அப்படி ஒரு உக்ரமா இருந்தாராம் பரசுராமர் வந்து. வாங்கி இந்த ஆரோவை ஃபிக்ஸ் பண்ணிட்டார். ஃபிக்ஸ் பண்ணினோன்னு சொல்றாரு, எனக்கு வந்து பரசுராமரே உங்க மேல வந்து ஆரோ போடுறதுல எனக்கு விருப்பம் கிடையாது, நீங்க பெரிய தபஸ்வி, நீங்க வந்து விஸ்வாமித்திரரோட உறவுக்காரர் வேற, எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது இந்த விஷயத்துல, ஆனா வந்து நான் வந்து ஆரோ எடுத்துட்டேன்னா இப்ப ஏதாவது பண்ணிதான் ஆகணும், எய்தர் நான் உங்களோட கால் பாதத்துக்கிட்டக்க நான் வந்து நம்ப விட்டு நீங்க எங்கேயும் மூவ் பண்ண முடியாதபடி நான் பண்ணிடுறேன், அப்படி இல்லாட்டினாக்கா உங்களுடைய தபஸோட அத்தனை பலனையும் நான் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவர் சொல்றாரு, இல்ல இல்ல நான் இந்த ஏர்த்ல இருக்கக்கூடாது, நான் பூமியில வந்து ஒரு ராத்திரி கூட தங்கக்கூடாது அப்படிங்கிறது இருக்கு, நான் வந்து இந்த இந்த பூமியை வந்து நான் கொடுத்துட்டேன், வந்து நான் வந்து ஜெயிச்சேன், போரிட்டு ஜெயிச்சு வாங்கினேன் இந்த பூமியை, அதுக்கு மேல வந்து நான் இந்த பூமியில இருக்கக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு இருக்கக்கூடிய ஆணை, அதனால நான் பொதுவா நான் வந்து பூமியில வந்து ஒரு ராத்திரி கூட தங்கறது இல்லை, நான் திரும்ப மகேந்திர பர்வதத்துக்கே போயிடுவேன் நானு, அதனால நீங்க வந்து என்னுடைய இதையே எடுத்துக்கோங்க, என்னுடைய தபஸ் பலன் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க வந்து சீக்கிரமா இந்த ஆரோவை ரிலீஸ் பண்ணி என்னை வந்து நீங்க ரிலீவ் பண்ணுங்க, நான் கிளம்புறேன், ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த உலகத்திலேயே யாருக்கிட்ட தோக்குறது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குமோ அப்பேற்பட்ட உலகத்துக்கே தலைவரான ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு, அந்த விஷ்ணுவோட அவதாரம் தானே நீங்க, உங்ககிட்ட வந்து நான் வந்து தோக்குறது வந்து நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்புறம் அவர் அந்த சிவதனுஷ விஷ்ணு தனுஷல இருந்து அந்த ஆரோவை ரிலீஸ் பண்ணினோன்னு பரசுராமர் வந்து அவருடைய பாதையை பார்த்துட்டு அவர் வந்து கிளம்பி போறார். தசரத மகாராஜா அதுக்குள்ளார அவருக்கு பெயிண்டே ஆயிடுவார் போல இருக்கு, அவ்வளோ அவர் வந்து ஐயோ தன் குழந்தைகளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அவர் ரொம்ப பயந்து போயிட்டார். அப்ப போய் ராமர் சொல்றார், அப்பா பரசுராமர் கிளம்பியாச்சு, நீங்க பயப்படாதீங்க, நம்ம வந்து we will proceed towards அயோத்தியா, அம்மாலாம் எல்லாரும் இருப்பா, எல்லாரும் ஜோஷா வந்து இந்த கல்யாணத்தை செலிப்ரேட் பண்ணோம் அயோத்தியாவுக்கு போய், அதனால நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அயோத்தியா நோக்கி போறா. பார்கவ தர்ப்ப, தர்ப்பன பிரைட், விநாசக விசேஷேன நாசகம், நாசம் பண்ணிட்டார், அவருடைய பிரைட நாசம் பண்ணின ராமர் அப்படின்னு இந்த நாமாக்கு அர்த்தம். ஸ்ரீமத் அயோத்தியா பாலகராம், ஸ்ரீமத் அயோத்தியா பாலகராம். தசரதருக்கு ரொம்ப சந்தோஷம், குழந்தைகளுக்கு நல்லா கல்யாணம் ஆயிடுத்து, நெக்ஸ்ட் தன்னுடைய ராஜ்ய பொறுப்பை வந்து அடுத்ததை எடுத்து வைக்கணும். நான் அதுக்கு ரொம்ப ரொம்ப தகுதி வாய்ந்தவர் யாருன்னு கேட்டா ராமர் தான். ராமருக்கு பேரலா இவர் மாதிரி அப்படின்னு சொல்றதுக்கு யாருமே கிடையாது. ராமர் வந்து நன்னா வேதங்கள்லாம் நன்னா படிச்சிருக்காரு, எல்லா சாஸ்திரமும் நன்னா படிச்சிருக்காரு, அதனால வேல்யூஸ் தப்பி நடக்கவே மாட்டார், அவரை பிடிக்காது அப்படின்னு சொல்றவாளே கிடையாது, எல்லா சப்ஜெக்ட்ஸ் கிட்டையும் ரொம்ப கனிவா நடந்துப்பார், யாராவது பேட் பண்ணினா அதர்மம் பண்ணினான்னு சொன்னா அவளை பயங்கரமா கண்டனம் பண்ணுவார், அவளை பனிஷ் பண்ணுவார், ஆனா அதே சமயம் ரொம்ப எளிமையானவர், எல்லா சப்ஜெக்ட்ஸும் என்ன ப்ராப்ளம்னாலும் ராமரை பார்த்து சொல்ல முடியும், எல்லார்கிட்டையும் சர்வ பூதேஷு தயா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லா உயிரினங்களிட்டும், இவன் அயோத்தியா மக்கள் என்ன எல்லா அங்க இருக்கிற குதிரை எல்லார்கிட்டையும் ரொம்ப பிரியமா இருப்பார் ராமர். ராமர் பிரியமா இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்ற ஒரு ஆளே எங்க கிடையாது. ராமர் இல்லாம வேற யாராவது ராஜாவாகலாமா அப்படிங்கிற கொஸ்டினே அங்க கிடையாது. ஏன்னா எல்லார் மனசுலயும் குடிக்கொண்டிருப்பவர் ராமர். அவர் அப்படி நடந்தார்னா அப்படி போனார்னா எதுலயுமே ஒரு குறைவு சொல்ல முடியாது. அவருடைய வேல்யூஸா இருக்கட்டும், அவருடைய பிஹேவியரா இருக்கட்டும், அவருடைய சொற்களா இருக்கட்டும், அவர் ஒரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ற விதமா இருக்கட்டும்,
பணிவா எப்பயுமே என்னன்னா ரகுவம்சத்தோட குளோரிய அப்படியே காப்பாத்திட்டே இருப்பார் ராமர். ராமர்னா அப்படியே பூர்ணமானவர். அப்படி இருக்கிறவர் வந்து அயோத்தியாவை நன்னா கார்டியனா இருக்கார், பாலகம் பண்றார். நெக்ஸ்ட் ராமரை தான் முடிசூட்டணும் அப்படிங்கிற டவுட் யாருக்கும் வராது. பட் ஆனா இங்க வந்து பாலகாண்டத்தோட முடிவில் என்ன சொல்றான்னா, எல்லாம் கல்யாணம் ஆகி வந்துட்டா, இங்க அயோத்தியாவுக்கு வந்தாச்சு. குழந்தையெல்லாம் நல்லா ரிசீவ் பண்ணி கௌசல்யா அம்மா, கைகேயி அம்மா, சுமித்ரா அம்மா 3 பேருக்கும் ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறா, நிறைய வந்து தானங்கள் பண்றா. நல்ல வைபவம் நடந்திருக்கு, அதனால எல்லாருக்கும் நிறைய தானங்கள்லாம் கொடுக்குறா. அதுக்கப்புறம் வந்து சீதாமா, மாண்டவி, ஸ்ருதகீர்த்தி, ஊர்மிளா எல்லாருக்கும் நல்ல பட்டு வஸ்திரங்கள் நல்லா பிளெஸ் பண்ணி கொடுக்குறா. அவளுடைய மதர் இன் லாஸ் வந்து. ஸோ எல்லாரையும் நல்லா வந்து சாப்பாடெல்லாம் நல்லா போட்டு நல்லா கம்ஃபர்டபுளா வச்சுக்கிறா. ஸ்வீட் வேர்ட்ஸ் பேசுறா, ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சுக்கிறா எல்லாரும். அப்புறம் அவளோட அரண்மனைக்கு போறா. அவ ஹாப்பியா இருக்கா, அவ ஹஸ்பண்ட்ஸோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றா. அயோத்தியாவே ஜொலிக்கிறது வந்து. முன்னாடி ராமர் இருந்த போதே அப்படிதான். இப்ப இன்னும் சீதாமா வேற வந்துட்டா. எவ்ரிடே வந்து சீதாமாக்கு ராமா மேல, ராமாக்கு சீதாமா மேல இருந்த லவ் வந்து டபுள் 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 ஆயிட்டே போயிட்டு இருக்கு. ரொம்ப பெருகிறது அவ பழக பழக. இந்த ஊரே வந்து அதை கொண்டாடுறது. அவ 2 பேரும் பார்த்தாலே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு எல்லாருக்கும். சோ இந்த இடத்துல நம்ம இந்த பாலகாண்டத்தை பூர்த்தி பண்றோம். ஸ்ரீமத் அயோத்தியா பாலக ராம். இந்த நாம ராமாயணத்தோட பாலகாண்ட பகுதி மாத்திரம் முதல் 22 நாம அது மாத்திரம் சொல்லிடலாம் ஒரு வாட்டி. शुद्ध ब्रह्म परात्पर राम, कालात्मक परमेश्वर राम, शेषतल्प सुख निद्रित राम, ब्रह्माद्यमर प्रार्थित राम, चंड किरण कुल मंडन राम, श्रीमद्दशरथ नंदन राम, कौसल्या सुखवर्धन राम, विश्वामित्र प्रियधन राम, घोरताटका घातक राम, मारीचादि निपातक राम, कौशिकमक संरक्षक राम, श्रीमदहल्योद्धारक राम, गौतम मुनि संपूजित राम, सुरमुनिवर गण संस्तुत राम, नाविक धावित मृदुपद राम, मिथिलापुर जन मोहक राम, विदेह मानस रंजक राम, त्रयंबक कार्मुक भंजक राम, सीतार्पित वर मालिक राम, कृतवैवाहिक कौतुक राम, भार्गवदर्प विनाशक राम, श्रीमदयोध्यापालक राम, राम राम जय राजा राम, राम राम जय सीता राम, राम राम जय राजा राम, राम राम जय सीता राम. हरि ओम.